ஹலோ கைஸ், வெல்கம் பேக் பை சப்ஸடோ. இன்றைக்கி நம்ம ஒரு புது மங்கா பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஐ ஆம் நாட் தட் கைண்ட் ஆஃப் டேலண்ட் அப்படிங்கிற மங்கா பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். இதோட ஒன்லி ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோ வந்து மனுஷன் உலகத்துலேருந்து டீமன் கிங் உலகத்துக்கு வந்து நம்ம ஹீரோ போயிருப்பான். நம்ம ஹீரோ போய் டீமன் கிங் உலகத்தில் போய் என்னென்ன பண்ணுறாரு, என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது, அதை பற்றி இருக்க எபிசோடு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். இப்போ எடுத்தோடனே நம்மளுக்கு டீமன் கிளானுக்கு ஒரு கிளானை தான் நம்மளுக்கு காட்டிக்கிருக்காங்க. இந்த கிளானை காட்டிட்டு அடுத்த நெக்ஸ்ட் சீனில் யாரை காட்டுறாங்கன்னா, அது ஒரு பேட்டில் கிரவுண்டை தான் நம்மளுக்கு. அதாவது டீமனோட நம்ம ஹீரோவான ஃபைட் பண்ணியிருக்கா. இப்படி ஒரு பக்கம் ஃபைட் பண்ணியிருக்க. அடுத்த சீனில் நம்மளுக்கு டீமன் கிங்கை தான் காட்டுறா. டீமன் கிங்கை வந்துக்கிட்டு ஹியூமன்ஸ் எல்லாரையும் அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லியிருக்கா. அடுத்த சீனில் ஹியூமன்ஸ் அட்டாக் பண்ணுற ஹீரோ டைட்டில் வச்சிருக்க வந்து நம்ம டீமன் கிங்கை வந்து அட்டாக் பண்ணுறா. டீமன் கிங்கை அதுக்கேற்ற மாதிரி அவள் வந்து அட்டாக் பண்ண போக இப்படி ரெண்டு பேரும் மாத்துக்கட்டில் இப்போ அட்டாக் பண்ணிக்கிறா. அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஸ்லாஸ் ஆனது ஏற்படுது. இப்படி ரெண்டு பக்கம் மாத்துக்கட்டில் சண்டை போட்டுருக்க. அடுத்த சீனில் என்ன ஆகுதுன்னா, ரெண்டு பேரும் ஈக்குவலாக ஃபைட் பண்ணதில் அவளோட பவர் லேன்ஸ் ஆனது வெளிப்படுது. அதாவது ரெண்டு பேருக்கும் பவர் கிளாஸ் ஏற்படுது. இந்த பவர் கிளாஸ் பார்த்தோன்னா மக்கள் நம்ம இந்த மாதிரி பவர் நான் இது வரைக்கும் வாழ்க்கையிலே பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஹியூமன்ஸ் சொல்லியிருக்கேன். அடுத்த சீனில் இன்னொரு ஹியூமன் நான் அவனை பேக்கில் போய் அட்டாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீ போகாத அப்படின்னு சொல்லி ஒரு குரல் இருக்குது. அவள் பேக்கில் இருந்து அட்டாக் பண்ண முடியாது, ஹியூமன்ஸ்னால டீமனுக்கு எங்கேயாவது எதிர்த்து போராட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு குரல் இருக்குது. அடுத்த சீனில் ஒரு லேடி வந்து நம்மளுக்கு காட்டுறாங்க. அந்த லேடி வந்து ஏர்லேருந்து ஃபைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் வந்து டீமன் இங்கே வந்து அட்டாக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீமன் இங்கே அட்டாக் பண்ணுறாங்க. அவள் ஏர்லேருந்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. அடுத்த சீனில் ஒரு சில மக்கள் அங்கிட்டு காட்டுக்கா. இது என்ன மாதிரி பவர் வெளிப்பாடு, இது என்ன இவ்வளோ சக்தியாக இருக்குது, இந்த சக்தி எப்படி வேணாலும் தாக்கு பிடிக்கும் போது நம்ம மனுஷன் ஈக்குவலே இல்லை போல இருக்கே டீமனுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி ஒரு சில மக்கள் சொல்லியிருக்கு. அடுத்த சீனில் மக்களை வந்து அடிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேட்கு. இப்போ அடுத்த சீனில் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது டீமன் கிங்கில் இருக்க அந்த கேஸ்டில் இருக்க ஒவ்வொரு மெம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு காட்டியிருக்கா. ஒவ்வொரு மெம்பர்ஸும் ஒவ்வொரு டைப்பாக இருப்பாங்க. அதனால் ஒவ்வொரு ஜெனரல் அப்புறம் வந்து அசிஸ்டன்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு இது ரேங்கில் இருக்கவங்க வந்து நம்மளுக்கு காட்டியிருக்கா. இப்படி ஒவ்வொருத்தர் காட்டிட்டு அடுத்த சீனில் நமக்கு ஒரு ஜெனரல் பதவியில் இருக்க ஒருத்தரும் நம்ம காட்டுறா. அவர் வந்து ஹியூமன்ஸ் வந்து அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறக்காண்டி அவங்க போயிருக்கா. அடுத்த சீனில் இன்னொரு பொண்ணு வந்து இப்படி தான் இருக்குமா சண்டை, இப்படி ஜாலியாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கொடுத்துட்டு அப்படியே சண்டை போட்டுருக்கா. இன்னொரு லேடி வந்து அடுத்த சீனில் அங்கே வந்து ஒரு பவர் சிலாஸ் ஆனது ஏற்படுது. என்னன்னு பார்த்தா ஒரு ஸ்வாடானது ஒரு ஆள் பிடிக்கிறா. அந்த ஸ்வாடை பிடிச்சி அவள் வந்து அட்டாக் பண்ணுறக்காண்டியா இருக்கா. அதாவது அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஸ்லாஸ் மாதிரி ஒன்று ஏற்படுது. இது ஏற்பட்டோன்னா இந்த வெளிச்சத்தெல்லாம் பார்த்து என்னால் நிற்க விட முடியல இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி மேஜராக ஒரு பக்கம் சொல்லியிருக்கு. அதாவது இவ வந்து இப்போ நம்ம ஹீரோ வந்து இறந்ததே இந்த மாதிரி பவர் சிலாஸை ஏற்படுத்துறாரு. இந்த இடத்துல ஒருத்தர் திடீர் அவர் பவர் வந்து பயன்படுத்தா. அதாவது ஒருத்தர் வந்து இறந்து போனால் அவர்லேருந்து ஒரு பவர் சிலாஸ் ஏற்படும். அது மாதிரி இப்போ ஏற்படுது. அது மாதிரி இப்போ நம்ம ஹீரோ செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேட்கு. இப்படி ஒரு பக்கம் ஒரு கலர் இருக்கு. அடுத்த சீனில் நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு ரத்த கலர் ஒரு பர்சன் வந்து கட்டுறா. அதாவது இவர் யாருன்னா நம்ம ராஜாவுக்கு ஒரு மறைமுக ஜோக்கர் மாதிரி ஒரு தூதுவர் மாதிரி இவர் இருப்பார் நம்ம ராஜாவுக்கு. அதாவது நம்ம டீமன் கிங்க்கு மறைமுகவர் இருப்பார். அடுத்த சீனில் நம்மளுக்கு ஒரு நபர் கட்டுறாரு. அவர் வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்கார். என்ன லெட்டர்னா, அதாவது இந்த ராஜமா கடிதம் இந்த வேலையிட்டு நான் நீக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதுறாரு. அடுத்த சீனில் அங்கேருந்து நம்ம ஹீரோ வரோம். நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு அங்கேருந்து வந்துருக்கோம். அடுத்த சீனில் அந்த டேபிள் இருக்க நபரா அங்கேருந்து ஒரு மூச்சு எடுத்துக்கிட்டு ஒரு காண்டில் காத்திக்கிருக்கா. இங்கே என்னதான் நடக்குது, ஏன் இப்படி எல்லாமே நடந்துக்கிருக்கு தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து காண்டில் காத்திக்கிருக்கு. அங்கே என்ன நடக்க நடந்துச்சுன்னா அங்கே இருக்க எல்லா லெட்டரையும் தூக்கி எறிகிறார். இப்படி எல்லா லெட்டரையும் தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம ஹீரோட மூஞ்சிலையும் வந்து டேரக்டாக ஒரு லெட்டர் தூக்கி எறிஞ்சிடுவார். இப்படி லெட்டரை தூக்கி எறிஞ்சாலும் நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கலாம். நம்ம ஹீரோ நின்றுருப்பான். சரி முதல்ல உனக்கு என்ன தைரியம் தான் நீ இங்கே வந்து இப்படி நின்றுக்கிருப்பேன் எனக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி அவர் வந்து மிரட்ட. நம்ம ஹீரோ இப்படி மிரட்டினோடனே நம்ம ஹீரோ ஒன்றும் தெரியல. என்னடா இவர் இப்படி வந்துட்டு நம்ம ஹீரோ நாட்டுக்கு இருப்பான். நம்ம ஹீரோட கையிலேருந்து ஒரு லெட்டர் எடுத்து அதை எடுத்து வாசிக்க ஆரம்பிப்பேன். இந்த லெட்டர் வந்து அப்படி வாசிக்காதப்பா, தயவு செய்து இனிமேல் அப்படிலாம் வாசிக்காத அந்த லெட்டரை என்னை மன்னிச்சு விட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கெஞ்சி கதறி இருப்பாங்க. அடுத்தது அவரோட லெட்டர் வாசிட்டு அப்படியே நம்ம ஹீரோ அவராகவே பார்த்துக்கிட்டு இருக்கா. அவரை பார்த்துக்கிட்டே சரி உனக்கு இங்கே என்னதான் பிரச்சனை, அதாவது நீ வந்து அடுத்த சீனில் அவரே உனக்கு இங்கே மனுஷனாக இருக்கனால உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நம்ம ஹீரோட கேட்டுக்கிருப்பான். நம்ம ஹீரோ தான் இதை கண்டுக்காமல் நம்ம ஹீரோ நின்றுக்கிறது. அப்படியே அடுத்த சீனில் அங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரு நபர் வந்து நம்மளுக்கு இப்போ காட்டுறா. அந்த நபர் வந்து இங்கே இருக்க எல்லா அசுரங்களையும் வந்து கொண்டுக்கிருக்கா. அதாவது டீமன்ஸ் எல்லாரையும் அழைச்சிக்கிருக்காரு. இவர் இதில் சக்தி வாய்ந்த ஒரு நபர். இந்த சக்தி வாய்ந்த நபரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இருக்கிறதே மனுஷன் அவன் ஒரு ஆள் தான் சக்தி வாய்ந்தவன். ஏன்னா அவன் அந்தளவுக்கு சக்தி வாய்ந்தவனாக இருந்தான். எல்லாரும் அவன் புறாம பண்ணாலும் ஒரு சிலர் அவனை மதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் நம்மளுக்கு கேட்குது. அடுத்த சீனில் நம்ம ஹீரோ தான் இப்போ பிரசன்ட்ல நம்ம ஹீரோ இதெல்லாம் சொல்லிக்கிருக்க நம்ம ஹீரோட்ட. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு இப்போ இங்கே இருந்த, என்ன கொல்ல போறியா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட இப்படி கேட்டுக்கிருக்கேன். நான் எதுக்குடா உடனே கொள்ளணும், எனக்கு என்ன அது தேவையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த மனுஷன் நினச்சிக்கிருக்கான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், சரி நீ நான் சமீபகாலம் போர்க்கிறதுக்கு அனுப்பவே இல்லை, நீ எதுக்கு இப்போ போருக்கு போகணுன்னு ஆசைப்படுற, நீ போருக்கு போனால் உடம்பு நிலை சரியில்லை, நீ இப்போ எதுக்கு போருக்கு போகணுன்னு ஒரு இதாக துடிச்சுக்க அப்படின்னு சொல்லி இந்த நம்பர் வந்து நம்ம ஹீரோட்ட சொல்லியிருக்காரு. அடுத்த சீனில் அவருக்கு வந்து ஒரு அப்படியே அந்த இடத்துல வந்து ஸ்டன்னாகி நின்றுருக்காரு. ஸ்டன்னாகி அவர் நின்றுருக்காரு. அடுத்த சீனில் நம்ம ஹீரோவோட வாயிலேருந்து பிளட் ஆனது விழுகுது. என்ன ஒரு பிளட் விழுதுன்னு பார்த்தா தான் தெரியுது நம்ம ஹீரோட மூக்கிலேருந்து அந்த பிளட் ஆனது விழுது. நம்ம ஹீரோ மூக்கை பொத்துக்கிட்டு இருக்கும்போது
டேய் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு, உனக்கு இன்னும் உடம்பு சரியில்லையா, திரும்பி உனக்கு பிளட் வருது, இப்போதே போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்கேன். அடுத்த சீனு அந்த நபர் வந்து பேசியிருக்காரு. அடுத்த சீனு நமக்கு டீமன் கேஸ்ட்டை வந்து காட்டியிருக்காங்க. டீமன் கேஸ்ட் கட்டு அடுத்த சீனு ஒரு கூட்டம் மாதிரி ஒரு மீட்டிங் மாதிரி நடக்குது. சரி உனக்கு பிளட் வந்து இப்போ செக்அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் வந்து செக்அப் பண்ண சொல்லியிருப்பான். அந்த டாக்டர் வந்து நம்ம ஹீரோட கை நம்ம ஹீரோ வந்து செக் பண்ணியிருக்கும்போது, சரி அவனுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி இந்த நம்பர் வந்து கேட்டுட்டு இருக்கும்போது, இல்லை அவனுக்கு ஒன்றும் இல்லை, இப்போதைக்கு ஒரு இருக்கான், நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நீ யோசித்தபடியே அவன் வந்து இப்போதைக்கு ஒரு நல்ல ஸ்டேபிளாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் சொன்னதை மட்டும் நீ செய் அப்படின்னு சொல்லி இவர் வந்து இப்போ அவர் காண்டேரி அவரோட ஆறானது ரிலீஸ் ஆகுது. இப்படி ரிலீஸ் ஆனதை பார்த்தோன்னே இங்கே மற்றவருக்கு இருந்தானா அவர் என்ன இப்படி கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லி மற்றவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. அடுத்து நான் சொன்னதை மட்டும் நீ செய்ய அப்படின்னு சொல்லி அவர் நம்பணும்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி அடுத்து அப்படியே சரின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு சில பேர்லாம் கத்திருக்காங்க, அவனை பார்த்தியா அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர்லாம் கத்திக்கிருக்கேன். அடுத்த சீன் என்ன ஆகுதுன்னா, சரி நான் கூட்டி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை இந்த இடத்துலேருந்து காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் வந்து அந்த இடத்துல காப்பாற்றி நம்ம ஹீரோ வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்த சீன் இவனுக்கு வந்து செக்கிங் நடக்குது. அதாவது இவன் உடம்பு கண்டினியூஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்து இருக்கும்போது நம்ம ஒரு நபர் வந்து சொல்கிறோம். அதாவது இவன் அந்த பெரிய அட்டாக் வந்து தடுத்தான். இவன் தடுத்தனால தான் நம்ம இப்போதைக்கு உயிரோட்டா இருக்க முடியாது, இல்லைன்னா நம்மளும் இறந்துருப்போம் அப்படின்னு சொல்லி இவனை மாதிரி ஒரு அதிசய பிரியானா இருக்க முடியாது, நமக்கு கிடைச்சது ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லி இன்னொரு நம்பரை வந்து சொல்லியிருக்காங்க. இப்படி 2 நம்பர் மாற்றுக்கிறது சொல்லியிருக்கேன். அடுத்த சீனை நம்ம ஹீரோ என்ன வாழ்க்கை நினச்சிருப்பானா, நம்ம ஹீரோ இந்த மாதிரி பியூரிஃபுல்லான வாழ்க்கை வாழணும்னு நினச்சிருப்பான். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை திருப்பி கிடச்சிச்சு. அதாவது இவங்க என்னையை பற்றி நிறையா வதந்தியாக பேசிக்கிருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்டர் இவன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நபர் தான், இவனை மாதிரி ஒரு ஆள் கிடைக்க நம்மளை கொடுத்து வச்சிருக்கானா அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்டர் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த நம்ம ஹீரோ டாக்டர் நீங்கள் சொல்கிறது ஒரு நல்ல ஜோக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்த சீன் என்ன ஆகுதுன்னா, சில டீமன்ஸ் வந்து ஜாலியாக இருக்கா, இங்கே வரப்பா நம்ம இவ்வளோ சந்தோஷம் இந்த வரைக்கும் இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு சில டீமன்ஸ் சந்தோஷம் இருக்குது. அடுத்த இன்றைக்கி நம்ம இருக்கா பதட்டமாக இருக்குது, என்ன இது நம்ம மனுஷனை கண்டுபிடிச்சிருவாங்க என்ன பலனமாக இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கும்போது அடுத்த சீன் அங்கே என்ன நடக்குதுன்னா, அதாவது ஒரு மேடு வந்து நம்ம ஹீரோக்கு வந்து அதாவது ட்ரிங்க் கொடுக்க வந்திருப்பா. ட்ரிங்க் கொடுக்க இந்த கிளாஸ் இங்கே இருக்குது எடுத்து போங்க அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸ் வந்து நம்ம ஹீரோ அந்த மேடுக்கிட்ட வந்து கொடுப்பா. ஸோ மன்னிச்சிருங்க நான் பார்க்கல, நான் இனிமேல் எந்த மணிக்கு மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் எல்லாம் கேஷுவலாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு. சரி நீ எதுக்கு இப்படி மன்னிப்பு வைக்கிற சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்னதே என்ன நினச்சிருப்பாளோ, என்னை ஒரு அசுரனே நினச்சிருப்பா போல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து மனசில் நினச்சிட்டு இருக்க. அடுத்த சீன் தம்பி நீ எங்கே போகிற, நீ உன்னை உள்ளதானே இருக்க சொன்னா அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்க. அங்கே அடுத்த சீன் என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹீரோக்கு மேலே ஒரு சிக்கனை வந்து தூக்கி வச்சிருப்பா. இதாப்போ இன்னைக்கு உன்னோட டின்னர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு அதை கொடுத்து வைக்க, என்னடா இவ்வளோ பெரிய சிக்கனை கொடுத்து வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். அடுத்த சீனில் அடுத்து நம்ம ஹீரோ வந்து ஒரு இடத்துல பார்த்து வந்து அவன் என்ன நினச்சிருப்பான், அந்த டீம் இங்கே என்ன தான் நினச்சிருக்காங்க மனசில், என்னை ஈஸ்டர் கூப்பிட்டுட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசில் வச்சிருக்கோம். அந்த டீமன் கிங்கோட இதை அடிப்பா பார்த்தாடி அவனை பற்றி நினச்சாலே ஈரக்குள்ள வருது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு எந்திரிக்க தூங்கிட்டு அவன் என்ன ரொம்ப இது வேலைக்காரன மாதிரி வச்சு நடத்திக்கிருக்கானா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்துருக்கும்போது அடுத்த சீனில் ஒரு சில டீமன்ஸ் வந்து நமக்கு இருக்கா, அவனும் அதே மாதிரி நம்ம ஹீரோ பார்த்துருக்கோம். இதெல்லாம் தெரிஞ்சு நான் மனுஷனாக இருந்து தெரிஞ்சனா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த மனசில் பதத்தில் இருக்க. அடுத்த சீனில் அங்கே ஒரு சிஸ்வல் மாதிரி ஒரு இது வருது, மாஸ்டர் நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு நபர் வந்து கத்திக்கிட்டே வர, ஏன்டா இப்படி கத்துறா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அங்கேருந்து கத்திக்கிருக்க. மாஸ்டர் நீங்கள் வந்து டீமன் உலகத்துலேருந்து நீங்கள் இப்போ மனுஷ உலகத்துக்கு வந்துட்டீங்களா, உங்களை பார்த்தாலும் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் மாஸ்டர், நான் உங்களை பார்க்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் மாஸ்டர், ஒரு வழியாக உங்களை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட வந்து இப்படி சரி அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ ஏன் இப்படி வந்து கத்திக்கிருக்கு, என்ன தான் இருந்தாலும் அந்த டீமன்ஸ் கிங் வந்து ரொம்ப ஓவராக பண்ணிக்கிருக்கான், அவனை ஒரு தடவை இல்லைன்னா ஒரு நாள் நம்ம கொண்டே தீரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு ஏன்டா நடக்காத கருத்தை பற்றி பேசியிருக்கு. அதோட ஒரு சில கில்ஸ் வந்து நான் ஒரு விதமாக பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்த சீனே அந்த டீமன் கோட்டையை வந்து நம்மளுக்கு கட்டியிருக்கா. டீமன் கோட்டையில் வந்து ஒரு நம்பர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த ஒரு லெட்டர் வந்து படிச்சிருக்காரு. இந்த லெட்டரை படிச்சுட்டு அவருக்கு என்ன தோணுதுன்னா, ஓ கதை இப்படி போதா, சரி இனிமே தான் ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி அவர் வில்ல பஸ்ஸில் ஒரு சிரிச்சுக்கிருக்கு. அடுத்த சீனில் ஒரு ஹீரோ நம்ம ஒரு பர்சனை காட்டியிருக்கா. இந்த பர்சனை காட்டிட்டு இவன் வந்து நம்ம ஒரு சண்டையாக இருந்தாலும் ஒரு நபரை வந்து காப்பாற்றி கூட்டி போயிருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு மக்களை வந்து பேசிக்கிருக்கேன். இவ்வளோ இருக்கும் மக்கள் பேசிக்கிறேன். அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராஸானது ஏற்படுது. ஸ்ட்ராஸ் ஆனது உங்களோட நேம் என்ன அப்படின்னு கேட்கும்போது என்னோட நேம் உங்களுக்கு அவசியம் தெரிஞ்சிடும், என்னோட நேம் வந்து டீமன் ஆர்ட் அப்படிங்கிற அவர் நேம் வந்து மென்ஷன் பண்ணிப்பா, நீ என்னோட போட்டி போட விரும்புறியா அப்படின்னு சொல்லி டீமனுக்கு இங்கே வந்து ஒரு பங்கு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்படி இந்த கதையானது முடியுது. அடுத்த சீனில் இங்கே என்னென்ன இருக்குதுன்னா, சரி இவன் என்னதான் இருந்தாலும் இவன் நம்மளோட போட்டி தான் இதுவாக இருக்கேன், சரி இவனை நம்ம கையில் வச்சுக்கணும், இவனை எங்கேயும் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம டீமுக்கு ஒரு பக்கம் மனசில் கணக்கானது போட்டுக்கிருப்பாங்க. இப்படி வில்ல போஸ்ட்டில் அவர் கணக்கு போட்டு சிரிச்சுக்கிருக்க. அடுத்த சீனில் நம்மளுக்கு என்ன கட்டுறா, நம்ம ஹீரோ தான் கட்டிக்கிருக்கேன். நம்ம ஹீரோ வந்து ஒரு புள்ள பூச்சி மாதிரி உட்காந்துருக்க. அடுத்த சீன் என்ன இருக்கு, கமாண்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கும்போது என்னடா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது நம்ம ஹீரோ தான் அங்கேருந்து டென்ஷனில் நடந்திருக்கா. என்னடா இவன் எப்படி டென்ஷன் நடந்துருக்கா நம்ம ஹீரோவை பார்த்துக்கிருந்தா அதை நம்ம ஹீரோ வந்து கையை முடிச்சு அவன் எதுக்கு அந்த டீமன் இங்கே போய் ஒரு கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணா, இப்போ எதுக்கு தேவையான கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணான்னு கத்திக்கிட்டு வரும்போது இப்போ தான் அந்த பர்சன் வந்து நான் முதல்ல பார்க்குற வெளியே வர்றது அந்த மனுஷனை அவர் இப்போ தான் பார்க்குறியா, அதோட பேரோட எனக்கு என்ன மறந்து போச்சு, அவரோட பேர் எனக்கு தெரியாதா, அதாவது அவர் சண்டை போட்டு இருக்கும்போது அவரோட பேரை வந்து மெல்ல டீமன்ட்ட வந்து சொல்லி
சொல்லியிருந்தா டீமன் கிட்ட அப்படின்னு சொல்லும்போது என்ன பேர் அப்படின்னு கேட்கும். அவர் பேர் வந்து டீமன் ஆட்டா அப்படின்னு சொல்லி இருக்கும்போது ஏன் அப்படி அவரோட பேர் அப்படின்னு சொல்லி என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்துக்கணுங்க. இந்த பொண்ணுங்க வந்து பயந்துருங்க ஏமா என்னைய பற்றி இப்படி பயப்படுறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து மொத்தம் போச்சு நம்மளை பார்த்து எல்லாருமே பயப்படுறா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து மனசு நினச்சிக்கிருக்கு. கடைசியில் கைங்கிற ஒரு பக்கம் முறுக்கி நின்றுருக்கு. என்னடா நம்ம ஹீரோ இப்படி கையை முறுக்கி நிற்கிறான்னு பார்த்தா அந்த இது அங்கேயே ஒரு 2 3 காவலர் நின்று நிற்கு. நான் யாரை பற்றும் பயப்பட முடியும், நான் எவ்வளோ ஒரு தைரியசாலி தெரியுமா அப்படின்னு சொல்லி இன்னொரு காவலை வந்து இன்னொரு நபர்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்படி சொல்லியிருக்கும்போது நான் அவரை பார்த்து பயந்துருக்கேன். கமாண்டர் நீங்களா அப்படின்னு சொல்லி முதல்ல கதை திறக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஒரு டெரர் போஸ்ட்ல வந்து மாட்டிக்கு இந்த திறக்கிற மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கதை திறக்க அடுத்த சீனில் டீமன் கிங்கிறாங்க. என்னப்பா கூட்டத்துக்கு வர வேண்டிய ஆள் வரலன்னு சொல்லியிருக்கும்போது நம்ம ஹீரோ தான் அங்கேருந்து வந்துருக்காங்க. ஹீரோ டீமன் கிங்க பார்த்துட்டு அள்ளு பயத்து நின்றுருக்கு. அடுத்த சீனில் கமாண்டர் ஏ அப்படின்னு ஒரு டீம் குழு ஏவோட கமாண்டர் காட்டுறாங்க. அடுத்து டீம் பியோட கமாண்டர் காட்டுறாங்க. அடுத்து டீம் சியோட கமாண்டர் காட்டியிருக்கா. இப்படி அடுத்து வந்து டீம் டியில் இருக்க கமாண்டர் வந்து நம்மளுக்கு காட்டியிருக்கா. இப்படி ஒவ்வொரு கமாண்டரும் ஒவ்வொரு போஸ்ட்ல வந்து நம்ம காட்டியிருக்கேன். ஒரு இப்படி காட்டியிருக்கோம். அடுத்த டீமன் சரி வர வேண்டியதாக வந்துட்டாங்க, சரி பேச ஆரம்பிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீமனுக்கு வந்து பேசுறதுக்கு ஆரம்பிச்சுருக்கா. சரி இங்கே எனக்கு ஒயின் இது என்ன ஒயினா இல்லை ஜூஸாமா அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வந்து இது ஜூஸ்னே கொஞ்சம் குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது சரி ஊற்றுங்க நான் குடிக்கிறேன் ஜூஸ்னால் நான் நல்லா குடிப்பேன் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஜூஸ் நினச்சி அதை மடக்கு குடிக்கும்போது குடிச்சிட்டு இருக்கும்போது இங்கே இருக்க நம்பர்லாம் பார்த்துக்க நான் நல்லாவே குடிக்கிறானப்பா இதை அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அங்கே கூட்டத்தில் இருக்க எல்லாரையும் நம்மளுக்கு காட்டிக்கிருக்காங்க. நம்ம ஹீரோ அடுத்த சைடில் ஒரு மூஞ்சி ஒரு விகாரமாக போக அடுத்து என்ன டீவனுங்க சரி இந்த கூட்டத்தை ஆரம்பிச்சதே உனக்காண்டி தான்ப்பா முதல்ல அப்படின்னு சொல்லி நம்ம டீவனுங்க வந்து சொல்லுங்க என்னது எனக்காண்டியா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து பெற்று தண்ணு முடியுது. எனக்காண்டி இந்த கூட்டமா ஐயோ இது என்ன புதுசாக இருக்குது ட்விஸ்ட் வைக்கிறாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்துக்கிட்டோம். ஒருவேளை இப்படி கூட்டத்தை கூட்டிட்டு நம்மளை பின்னாடி இருந்து கெச் பண்ண பிளான் பண்ணிட்டாங்களோ, நம்மளை சாகடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினச்சிருக்கோம். என்னப்பா என்னமோ நினச்சிக்கிறக்கப்பல இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம டீமுக்கு விசாரிக்க ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அடுத்து இன்னொரு கமாண்டர் வந்தா அவனோட நான் சண்டை பண்ண எனக்கு ஆசையாக இருக்குப்பா. ஏன்னா அவன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக வரையானா என் டீமுக்கு இங்கே சாய்ஸ் பண்ணியிருக்காள் அதனால நான் அவனோட சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி அவனோட ஆசைப்பட அடுத்து அந்த லேடியா சத்தை பொறுத்துட்டு சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்லியிருக்கேன். அடுத்து இந்த டீமனுக்கு இங்கோட ஒவ்வொரு அறையனா தான் காட்டியிருக்கா. ஒவ்வொரு பர்சனும் அப்படி கிளியராக காட்டிக்க. அடுத்து நம்ம ஹீரோவில் இது அதாவது ஒரு போர் வீரருக்கு எத்தனை கமாண்டர்ஸ் எப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசு நினச்சிருக்கு. அடுத்ததில் பிளட்டில் இருக்க ஒரு டீமெல்லாம் வந்து காட்டியிருக்கா. நம்ம ஹீரோ நினச்சிருக்காங்க மொத்தத்தில் ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டாங்க நம்மளை ஒரு வழியாக ஏதோ பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கும்போது டீமன் கிங்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோ தான் பார்த்து பேசிக்கிருக்கா. சரி இந்த கூட்டத்தை உனக்கானதே கூட்டினது நீ ஒரு படை தலைவாக இருந்தாகணும், நீ ஒரு கமாண்டராக இந்த இடத்துல இருந்து தான் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு திக்குனது குறிச்சு என்னது கமாண்டரா நானா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு பார்த்துக்கும்போது நம்ம என்னப்பா முடியாதா நீ முடியாதுன்னு சொன்னாலும் நீ தான் இருக்கணும், ஏன்னா உன்னை தவிர வேறு யாரும் அந்த இடத்துக்கு வந்து நிற்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ இதெல்லாம் வந்துட்டு ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டாங்க நம்மளை போட்டு திட்டுறதுக்கு நிறையா பிளான் பண்ணுறாங்களேப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பணத்தில் நினச்சிக்கிருக்கேன். அவன் எப்படியும் கமாண்டர் பதவியை ஏற்றுக்கிறான், நீங்கள் கவலைப்பட தேவையில்லப்பா அப்படின்னு சொல்லி அவன் கமாண்டர் பதவி மட்டும் ஏற்றுக்கிட்டு அவனோட சண்டை போட்டாகணும் அப்படின்னு சொல்லி இந்த மட்டும் வந்து நினச்சிக்கிருக்கேன். நம்ம ஹீரோக்காக ஆக மொத்தத்தில் பிளான் பண்ணிட்டாங்க, நம்ம கமாண்டர் ஆகணும் முடிவு பண்ணிட்டாங்க. சரி நம்ம கமாண்டராகவே இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ முடிவு எடுத்துகிட்டு நிற்க அடுத்த சில டீமில் ஏரோட லீடரா அவன் கமாண்டரா அப்படின்னு சொல்லி நம்ம டீமில் ஏறுற பக்கம் நம்ம ஹீரோக்கு மூஞ்சியே தூக்கி போய் நான் ஃபைட் பண்ணணும் அதை மறந்துடாதீங்க யாரும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நீ ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்னோட நீ ஃபைட் பண்ணணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஏய் 2 பேரும் ஃபைட்டிங் அப்புறம் வச்சுங்க சரி இந்த கிட்டேயும் கூட்டம் வந்துச்சு இங்கேருந்து எல்லோரும் கிளம்பி போமா இப்போ அப்படின்னு சொல்லும்போது எல்லாரோட மூஞ்சியே தான் காட்டியிருக்கா. இப்போ நம்ம சொல்கிறோம் எல்லாம் நம்ம ஹீரோக்காக கை நடுங்கு இருக்குது. சரி அவங்க மொத்தத்தில் ஏதோ பிளான் பண்ணிட்டேன் சரி ஓகே நான் வந்து கிளம்புவோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கிளம்புறது சரி நான் கமெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அதோட இங்கேருந்து நம்ம ஹீரோவும் கிளம்புறாங்க. அடுத்த சீனில் நம்மளுக்கு யாரை வர்றாங்க நமக்கு டீமன் கிங்க தான் காட்டியிருக்கா. டீமன் கிங்கா நம்ம ஹீரோவாதை அவர் சொன்ன ஒரு விஷயம் சொன்ன மாதிரி இருப்பா. அதாவது நம்ம ஹீரோட்ட என்ன சொல்லியிருப்பான்னா இந்த உலகத்தில் வந்து நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட வந்து கேட்டிருப்பா. அடுத்த சீனில் இங்கேருந்து ஒரு ட்ராவல் பண்ணி போயிருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் தூக்கத்தில் இருக்கா இந்த இதே எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இருக்கா நீ எங்கே ஒழிஞ்சினாலும் நான் உன்னை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம டீமன் கிங் வந்து சொல்லியிருக்கா. அடுத்த சீனை இந்த பேரரசினை இங்கே அனுப்பாமல் இருந்தால் நான் அடுக்கல இந்த உலகத்தில் நல்லா இருந்திருப்பேன். இங்கே என்னை அனுப்பச்சு இந்த டீமனுக்குங்க எப்படி இருக்கான் விசாரிக்க வச்சு என்னை இங்கே மாட்டி விட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து உங்களை பற்றி ஒரு சிலதான் கேள்விப்பட்டேன், நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான வாரியராமோ, நீங்கள் பேட்டில் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்வால் வச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஆனால் உண்மையா அப்படின்னு சொல்லி ஆமாம் உண்மை. அது என்னதான் இருந்தாலும் இந்த டீமன் கிங் உலகத்தில் வந்து இந்த மதுபானம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குப்பா. இதை குடிக்கும்போது நம்மளுக்கு என்ன நடக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சரி இதை ஒரு ட்ராப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் பேசுவோம் அப்போ
தான் நம்மளுக்கு பேசினா சரிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த மதுபானம் குடிச்சிட்டு, ஆமா நீங்க என்னத்த பேசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்டுருக்கும்போது, அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ வந்து ஒரு குதிரையில வந்துட்டு இருப்பாங்க. அந்த குதிரை வந்து நம்ம ஹீரோ வந்து நடந்து அப்படியே போயிருப்பா. அதாவது இன்னொரு லக்கேஜ் மாதிரி இருக்க இன்னொரு இடத்துக்கு வந்து கூட அவர் தூங்கியிருக்கார் போல இருக்கு. சரி நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் உள்ள போகும்னு சொல்லிட்டு, நீங்க குதிரையில ஏறி வரீங்கன்னா சவாரி பண்ணி வாங்க, நான் உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிருக்கும்போது, நான் எங்கடா குதிரையில போறேன்னு சொன்னி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இருக்காரு. என்னை ஏன்டா இப்படி போட்டு சோதிக்கிறீங்க, நான் வாட்டுக்கு என் உடம்பு சரியில்லை, நான் வாட்டுக்கு லக்கேஜ் ஏறி நான் வாட்டுக்கு இதில் வரலாம் பார்த்தா நீங்க ரிட்டன் என்னை குதிரை ஏற சொல்றீங்களேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து மனசு நினைச்சிருக்கான். இப்படி மனசு நினைச்சு அதே மாதிரி தான் நம்ம ஹீரோ வந்து குதிரை ஏற்றி விட்டார். நம்ம ஹீரோ வந்து குதிரை வந்து இப்படி டிராவல் பண்ணி வந்துருக்கார். டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது இது நம்மளோட வில்லேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த வில்லேஜ் வந்து ஒரு மோசமான நிலைமை இருக்கு. எல்லாருமே இறந்து கிடக்குறா. என்னடா இப்படி எல்லாருமே இறந்து கிடக்குறான்னு பார்த்தா அங்கே ஒரு சில காப்ளின்ஸ்ல வந்து அட்டாக் பண்ணியிருக்கும் போல இருக்கு. அந்த மாதிரி எல்லாரும் இறந்துருக்கு. சரி யாரோ உயிரோட இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லிட்டு இருக்கும்போது, அடுத்த சீன்ல காப்ளின் தான் நம்மளுக்கு காட்டியிருக்கா. இந்த காப்ளின் கூட்டம் வந்து அதாவது அந்த வில்லேஜ் வந்து ஒரே இதை அட்டாக் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி கூட்டம் வந்து அட்டாக் பண்ணாங்கன்னா இந்த காப்ளின் வந்து எங்கேயும் தப்பிச்சு போயிருக்காது. இந்த இடத்துல எங்கே இடையில இருக்கும், எல்லாரும் போய் தேடி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமாண்டர், அதாவது நம்ம ராஜ இது கேட்டுக்கு முன்னாடி தான் நிற்கிது அப்படின்னு சொல்லிக்கும்போது, இல்லை கேட்டுக்கு முன்னாடி சரி எல்லாரும் கேட்டுக்கு போக அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டுக்கு போயிருக்க. இங்கே ஒரு சில காப்ளின்ஸ்லாம் வரும்போது அந்த காப்ளின்ஸ் வந்து நம்ம ஹீரோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அந்த அட்டாக் பண்ணிக்கிருக்க. இப்படி அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து அட்டாக் பண்ணிக்கா, இந்த காப்ளின்ஸும் அட்டாக் பண்ணிக்கா. அடுத்த சீன் நம்ம ஹீரோவா அதை டார்க் பண்ணிட்டு நம்ம ஹீரோ வந்து அவரோட ஸ்வாட் எடுத்து நம்ம ஹீரோ வந்து சரி நம்மளை களத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஸ்வாட் எடுத்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணி ஒரு காப்ளின் தான் இங்கேருந்து கத்திக்கிட்டு நம்ம ஹீரோக்கு முன்னாடியே வந்திருக்கோம். நம்ம ஹீரோக்கு முன்னாடி வந்து நம்ம ஹீரோவை டெஸ்ட்ராய் பண்ணுறக்காண்டி வந்திருக்கோம். அடுத்த சீன் நம்மளுக்கு ஒரு டீமன் கேஸ்ட்ல இருக்காரு. டீமன் கேஸ்ட் வந்து மைக்கிங் அப்படின்னு சொல்லி இன்னொரு நபர் வந்து சொல்லியிருக்காரு. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அதாவது இப்போ சண்டை போட்டிருக்க அந்த வில்லேஜ்லேருந்து நம்ம ஹீரோ வந்து ரொம்ப டாக் பிடிக்க முடியாது, அதனால நானும் சப்போர்ட் உதவி பண்ண போகணுமா, என்னதை நீ உதவி பண்ண போறியா, சரி அவனை உதவி பண்ண போகணும், ஏன்னா அவன் அந்தளவுக்கு டேலண்ட் இருந்தாலும் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, அடுத்த சீனா அந்த காபிலிஸை தரமாக அட்டாக் பண்ணிக்கிட்டு இங்கிட்டு எல்லாரும் எப்படி அட்டாக் பண்ணியிருந்தாலும் நம்ம ஹீரோவா இப்படியே அட்டாக் பண்ணிக்கிட்டே வேலைக்காது அப்படின்னு சொல்லிட்டு கமாண்டர் அப்படின்னு சொல்லி இன்னொரு குரல் இருக்குது. என்ன எதுவும் கொண்டு போடாதலாம் அப்படின்னு சொல்லிருக்கும்போது, என்னடா ஆச்சு உனக்கு, இன்னும் ஒரு இன்ச்சு உள்ளே இறங்கிட்டா நம்ம பயர் கதை கலங்கியிருக்கும். நீ என்னோட எதிரியா தம்பி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து இப்படி கேட்க, ஏடா நீ குடிபோதில் இருந்தால் இப்படி யாரா கேட்ப அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, நம்ம ஹீரோ குடிக்கிற என்னடா நீ சொல்கிற, நீ என்னோட எதிரியா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொன்னது திரும்பி வந்து சொல்லியிருக்க. அடுத்த சீல அட்டாக் தான் தரமாக அட்டாக் பண்ணியிருக்க. இங்கிட்டு தூக்கி பிடிப்பிக்கிட்டே இவன் குடி அதை பிடிச்சிட்டு ரொம்ப இதுவாக ஆடிக்கிருக்காண்டா, இவனை மூலம் யாராவது கண்ட்ரோல் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவோம். நம்ம ஹீரோ இதெல்லாம் கண்டுக்காம, ஆமாம் என்னோட கம்பேக் எனிமி நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இன்னொரு பர்சன் வந்து அட்டாக் பண்ணிக்க. இப்படி மாத்துக்கட்டில் நம்ம ஹீரோ எல்லாரையும் வந்து அட்டாக் பண்ணிக்கிருக்காங்க. அடுத்த சீனே நம்ம ஒரு சில காப்லின் வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணிக்க. நம்ம ஹீரோ இதெல்லாம் எதுக்கிட்டு அந்த காப்ல கண்ணா பின்னான்னு வந்து அட்டாக் பண்ண ஸ்வாட் சின்சில் விட்டுறான். அதான் நம்ம ஹீரோ வந்து அவனோட கில்லிங் மூமெண்ட் வச்சு எல்லாரையும் வந்து அட்டாக் பண்ணிக்க. இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே இருக்கவங்களா யார் சாமியுவேன் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துக்கிருக்க. இங்கிட்டு நம்ம ஹீரோவா இந்த எத்தையுமே கண்டுக்காம சும்மா வந்தார் இருந்தா போனார் ரிப்பீட் அப்படின்னு இருக்க மாதிரி நம்ம ஹீரோ வந்து எல்லாரையும் வத்தான்னு கொண்டுகிட்டே இருக்க. இப்படி எல்லாரும் கொண்டுகிட்டு நம்ம ஹீரோ அந்த வில்ல பர்சன் செஞ்சுருக்க. அடுத்த சீனில் கிங் தான் கட்டுறேன். கிங் வந்து சொல்லியிருக்கா, நீ எனக்கு மண்டிட்டாலும் போதும் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது, கிங் அதாவது நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க, அதாவது நீங்கள் அந்த கமாண்டரை இதுக்கிட்ட போக சொல்கிறீங்களா, அதாவது அந்த கிங் இன்னொரு கமாண்டர் ஃபஸ்ட் கமாண்டர் இருக்க டீமன் கிங்கிட்ட நீங்கள் இது சொல்ல போகிறீங்களா அப்படிங்கிறது நம்ம கேட்க. ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது, சரி அவர் வந்து ரொம்ப திறமைசாலின்னு நான் கேள்விப்பட்டேன், அவரை போய் நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு. சரி நீ நல்லா விசாரிச்சு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அடுத்த சீனில் ஒரு கில்லிங் ஸ்வாட் மூமெண்ட் வந்து காட்டிக்கிருக்காங்க. அந்த ஸ்வாட் மூமெண்ட் காட்டிட்டு அடுத்த சீனை நம்ம திரும்பி நம்மளுக்கு ஹீரோ தான். நம்ம ஹீரோ வந்து வில்ல போஸ்ட்ல அந்த வந்து நின்று இருக்க. டேய் இன்னும் வேறு யாராவது எதிரி இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து டேய் இவன் என்னடா பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நம்ம ஹீரோ வந்து இப்போ அட்டாக் பண்ணுறக்காண்டி வந்திருப்பா. நம்ம ஹீரோ வந்து எல்லாரையும் வந்து அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோ எதையுமே கண்டுக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோ வந்து தரமாக எல்லாரும் வந்து திரும்பி அட்டாக் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஒரு கட்டத்தில் அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோ வந்து ஒரு கட்டத்தில் வந்து அன்கான்சியனான நிலைமைக்கு போடுறோம். நம்ம ஹீரோ இப்போ அன்கான்சியனான போகும்போது ஒரு பழைய நினைவுகள் தான் நம்ம ஹீரோ வந்து ஒரு நினைவுகள் வர. இதெல்லாம் பார்த்துட்டு இது என்ன மாதிரி நினைவுகள் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து மனசில் நினச்சிக்கும்போது, நான் எப்படி ரிட்டன் இப்படி வந்து இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யோசிச்சிட்டே இருக்கேன். நான் இங்கே சண்டை போட்டிக்கு இந்த மாதிரியே தோணுச்சு, அப்புறம் எப்படி ரிட்டன் நான் இங்கே வந்தேன், எனக்கு என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி தம்பி உனக்கு ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நம்ம டாக்டர் வந்து விசாரிக்கிறா, எனக்கு என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து திரும்பி கேட்க, ஒன்றும் இல்லை ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், நீ வந்து மனசில் நினச்சிக்க, நீ போய் ரெஸ்ட் எடுத்த அப்படின்னு சொல்லி. என்னது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா, என்னதான் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஒரு பக்கம் உட்காந்துறான். ஒரு பக்கம் உட்காந்துறோம் நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பார்க்குறேன், நான் சண்டை போட்டு இந்த மாதிரி இருந்துச்சு, திடீர்னு நான் இப்போ இங்கே வந்தேன், என்ன தான் ஆகுது, என் உடம்பு எதுவும் சரியில்லையா, இல்லை எனக்கு எதுவும் இப்படி நடக்குதா, கனவு வருதா அப்படின்னு சொல்லி நம்ம சரி எதுவாக இருந்தாலும் தொலையுது, நம்ம அடுத்த வந்தால் இருந்துட்டு ஜாலியாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து திருச்சிக்கிட்டே சரி நம்ம போவோம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இங்கேருந்து கிளம்பி போகிறோம். டாக்டர் இவன் என்ன மாதிரி நிலைமையில போக போகிறானோ ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லி டாக்டர் நினச்சி இவன் பக்கம் கவலைப்பட்டுக்கிருக்கு. இவன் இங்கிட்டா சரி அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து உரிச்சா துள்ளிக்கிருக்கு. அடுத்து சீனா நம்ம ஹீரோட பவராக அவக்கினாகுது. அடுத்த சீனா அங்கேருந்து கமாண்டர்ஸ் வர கமாண்டர்லாம் வந்துட்டு சரி உனக்கு என்னப்பா ஆச்சு,
சரி நீ உடம்பு ரெஸ்ட் எடுத்தியா, அவனோட நான் சண்டை போட்டே தீரணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு வருஷம் வந்து சொல்லியிருக்கேன். சரி நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரியா அப்படின்னு சொல்லுவேன். நீ இங்கே முதல்ல இருக்கட்டும், நீ இப்போ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி இன்னொரு நபரை வந்து கேட்டுக்கிட்டு இப்படி ஒவ்வொரு நபராக ஒவ்வொரு கமெண்டாக வந்து நம்ம ஹீரோட்ட விசாரிச்சிருக்கா. டேய் என்னை என்னடா பண்ணீங்க, என்னை ஏன்டா இப்படி வந்து பித்து பிடிக்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஒரு கட்டத்தில் என்னை ஏன்டா இப்படி பித்து பிடிக்கிற மாதிரி பண்ணிக்கிறீங்க எல்லாரும் வந்து அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஒரு கட்டத்தில் புலம்பிக்கிருக்கான். இப்படி புலம்பிட்டு நம்ம ஹீரோ வந்து சரி எனக்கு ஒன்றுமே இல்லை இப்போ இங்கே நீங்கள் எல்லாரும் இப்போ கிளம்பி போகிறீங்களா தம்பி, நான் கிளம்பி போடலான்னோட எனக்கு சண்டை போடணும் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்னது என்னோட நீ சண்டை போடணுமா, என்னடா நடக்குது, இவன் என்னோட சண்டைக்கு கூப்பிட்றானே, நான் வேறு பலவீனமாக இருப்பேனே, இவனோட எப்படி நான் சண்டை போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து திங்க் பண்ணிக்கிருக்க. அப்படி சரி எதாக இருந்தாலும் ஓகே சரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஒரு இதிலே இருக்க ஒரு மைண்ட் செட்டில் இல்லாமல் இங்கே இது ஒரு இந்த கமெண்ட் 2 பேரும் பார்த்துக்க இவன் என்ன இப்படி முடிக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோவா பத்தத்துலேயே ஒரு மொழி முடிச்சுக்கிருப்போம். சரி ஓகே நான் ரெஸ்ட் எடுத்து நல்லா ரெக்கவர் ஆகிட்டு நான் சண்டைக்கு கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது சரி நீ சண்டை போடலாம் ஓகே, உன்னோட உடம்பு நீ நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே ஆமாம் நீ உன்னோட உடம்பு நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்டர் கமெண்டர் அவர்கிட்ட சொல்லிப்பாரு. என்னடா இப்படி வந்து க்ளோஸ்அப் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து இருக்கும்போது அடுத்த சீனில் அங்கே இருக்க எல்லாரும் சரி ஓகே நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அப்போ நம்ம ஹீரோ இப்போ சந்தோஷமே வருது. அப்போ இங்கேருந்து கிளம்புறான்னு சொல்லி சந்தோஷம். அடுத்த சீனில் இன்னொருத்தங்க டேய் இன்னும் போலியா அப்படின்னு போய் நான் உன்னோட போடாத இருக்கீங்க ஆனால் நீ என்னோட சண்டை போடணும், கண்டிப்பாக நீ சண்டை போட வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு ஒன்றுக்கு 3 தடவை சொல்லிடும்போது நம்ம ஹீரோக்கா இதுக்கு வேலை தூக்கி போட்டுருச்சு. ஐயோ இன்னைக்கு நம்மளை கொல்லாமல் விட மாட்டான் போல இருக்கவே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து தூக்கி போட்டு நிலமையிலே இருக்க. அடுத்த சீனில் யார் கட்டா நம்ம ஹீரோ நம்ம ஹீரோவா பேந்த முடிச்சிருக்காங்க. என்னடா அப்படி முடிச்சிருக்கான்னு பார்த்தா தெரியுது. அதாவது அடுத்த இதில் என்ன சொல்லியிருப்பானா, அதாவது டீமன் சியில் இருக்க ரேங்கில் இருக்க சொல்கிறாங்க. அவனை எதுக்கு இப்போ இவ்வளோ தொந்தரவு பண்ணிக்கிருக்க நீ அப்படின்னு கேட்கும்போது இல்லை அவன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், அவனோட நானும் சண்டை பண்ணணும், எனக்கு அவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லி 3 பேரும் ஒரே மாதிரி சொல்லிக்கிருக்க. இதற்கேற்றவரை நம்ம ஹீரோக்கா என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிதான் இருக்குது. நம்ம இங்கே டீமன் ரேங்க்னா அவனோட பவரை வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறீங்க, ஆக மொத்தத்தில் என்னை ஏதோ ஒரு இதில் மாட்டி விட பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ புலம்பிகிட்டு இருக்க. அடுத்த சீனில் என்ன நடக்குதுன்னா அந்த டீமனோட தம்பி என்னடா ஒரு மாதிரியா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இல்லை எனக்கு ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இங்கே அவனுக்கு ஏதோ உடனே சரியில்லையா இல்லை பயந்த சுகத்தில் இருக்கானா அப்படின்னு போது என்னது பயந்த சுகமா அப்படின்னு சொல்லி 2 பேர் திருத்தணும் முடியுது. நீ என்ன பயப்படியா என்னது நானா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது டேய் உனக்கு என்ன ராஜு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இருக்கும்போது எனக்கு ஒன்றும் இல்லைப்பா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கேன். நம்ம ஹீரோ இப்படி ஒரு பக்கம் சொல்லியிருக்கேன். அடுத்த சீனில் அந்த இதான் காட்டிக்க கமாண்டர் பார்த்துக்கு நம்ம ஹீரோ பார்த்து முறைச்சி நின்றுக்கிருக்க. டேய் இங்கே என்னதான் நடக்குது முதல்ல அதை சொல்லு முதல்ல எனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கமாண்டர் நம்ம ஹீரோ வந்து மிரட்டிக்கிருக்க. நம்ம ஹீரோ நாங்கள் வந்துக்கிட்டு சும்மா அசால்ட் நினைக்கிறேன். அதாவது இந்த இடத்துல வந்து ஒரு இத்தாலியன் அப்படின்னு சொல்லி ஒரு சப்பன் மாதிரி என்னமோ நடத்திக்கிருக்காங்க. இந்த இடத்துல இதில் நம்ம ஹீரோ தான் இருக்காங்க. இப்போ இந்த நம்ம ஹீரோ இப்போ இந்த இடத்துல இருக்கிறனால இவங்க எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்குது. சரி ஏன்னா தான் என்னை மன்னிச்சிரு நான் இப்படி பேசியிருக்காது அப்படின்னு சொல்லி அவர் வந்து மன்னிப்பு கேட்டுருக்கா நம்ம ஹீரோட்ட. நம்ம ஹீரோட்ட இப்படி மன்னிப்பு கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னா நம்ம ஹீரோ ஆச்சரியப்படுறான். என்னடா இவன் இவ்வளோ பெரிய மனுஷன் வந்து நம்மள்ட்ட மன்னிப்பு கேட்டுருக்கானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஆச்சரியப்பட்டுருக்காரு. அடுத்த சின்ன ஒரு புது நபர் இருக்கிறார். இவர் வந்து டைலர் டீமன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு இப்போ இவர் தான் இன்சார்ஜ் மாதிரி. நம்ம ஹீரோக்கு இப்போ உடனே சரியில்லைன்னா அதுன்னு பார்க்குறது யாரா அவன் மூஞ்சி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்துருக்கு. அடுத்த சீனில் இவன் தான் நான் உனக்கு இன்சார்ஜ் இனிமே சரி அப்படியா சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கும் போது அடுத்த சீனில் நம்ம ஹீரோவா இவன் இப்படி டெரரா பேசணும் நம்ம ஹீரோக்கு பார்த்து நம்ம போச்சு. ஏன்டா இப்படி டெரரா பேசி தொலைகிறா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ காட்டில் கத்திக்கிருக்க. அடுத்த சீனில் அவன் எங்கப்பா நான் இங்கேருந்து கிளம்புறப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிளம்பி எங்கடா போகிறா அதுக்குலையும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்டுக்கிருக்க. அடுத்த சீனில் இங்கே இருக்க மேலாம் சரி நம்மளும் கிளம்புவோம் அவன் சத்த ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது மாஸ்டர் என்னாச்சு உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி இவன் வந்து ரொம்ப பண்ணிக்கிருக்க. மாஸ்டருக்கு இன்னும் உடம்பு சரியில்லை போல மாமா வேமா ஹாஸ்பிட்டலில் இருக்க டாக்டர் வந்து கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இருக்கும்போது டாக்டர் வந்து ஒரு ட்ரிங்க் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பா. அந்த ட்ரிங்கை சாப்பிட்டு எனக்கு என்னாச்சு இப்போ ஏன் இப்படி இருக்கான் பதட்டத்தில் அப்படின்னு சொல்லி இன்னொரு டீமன் பார்த்துக்கு இங்கேருந்து எல்லாருமே உனக்கு ஒன்றாகலையே அப்படின்னு சொல்லி அக்கறையாத்தை கேட்டுக்கிருக்க. அவன் பொத்து நம்ம ஹீரோ அதை தாண்டி விழுகிறேன். பெர்த்துன்னு வந்தோடனே நம்ம ஹீரோ வந்து திரும்பி பெட்டில் அட்மிட் பண்ணிட்டாங்க. பெட்டில் அட்மிட் பண்ணோன்னே அடுத்து இன்னொரு நம்பர் வந்து மாஸ்டர் உங்களுக்கு என்னாச்சு ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு பொண்ணு வந்து கேட்டுக்கிருக்க. உங்கள் உடம்பு நல்லா தானே இருக்குது மாஸ்டர் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோட்ட நல்லா விசாரிச்சுக்கிருக்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹீரோ எனக்குலாம் ஒன்றும் இல்லை சரி இங்கே ஒரு பூந்தோட்டம் இருக்காமோ அதாவது அந்த பூந்தோட்டத்தை வந்து நான் பார்க்கணும் எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். என்ன அந்த பூந்தோட்டம் உனக்கு பார்க்கணுமா சரி வாங்க நான் கூட்டி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். நமக்கு என்ன இவ்வளோ ஆவலாக இருக்கா நம்மளுக்கு கூட்டி போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கோம். சரி மன்னிச்சிருங்க நாங்கள் வந்து ரொம்ப பேசிக்கிறதுக்கு வாங்க இங்கேருந்து கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறோம் வாங்க இந்த பக்கம் போவோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதாவது ஹீரோ வந்து கூட்டி போய்க்கிருக்கா. இப்படி நம்ம ஹீரோ என்ன இவ்வளோ இதுவாக இருக்கா ஏதோ ஒரு சதி இருக்கா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுருக்கு. அடுத்த சீனில் அந்த பூந்தோட்டத்தோட இதான் அடிச்சிருக்கா. அந்த பூந்தோட்டத்தில் ஒரு செடி அழகான செடியெல்லாம் இருக்குது. இதான் இப்போ நல்ல வாழ்க்கையாக இருக்குது இந்த இடத்துல இருக்கும்போது நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிக்கணும்.
என்ன அவ்வளோ நிம்மதியாக இருக்கா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, சரி வாங்க இந்த வழியில் போ, இன்னொரு பூந்தோட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பூந்தோட்டத்தை வந்து கூட்டிட்டு போக, இதே என்ட்ரன்ஸ், இதை வெளியே போனோம்னா நம்ம அந்த பூந்தோட்டத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூந்தோட்டத்தை இது ரொம்ப அழகாக இருக்கே இங்கே இருக்கிறதுலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு இருந்து சொல்லி இருக்கும்போது, அங்கே இருக்க ஒரு பிளான்ட் ஆனது நம்ம ஹீரோ பார்த்துட்டு கடிக்க வந்துடும். என்னடா இது, இந்த பிளான்ட் வந்து நம்மளை இப்படி கொள்ள வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆச்சரியத்தில் பதத்தில் ஒன்றும் இல்லை அது நம்மளாலே அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்கு. அது வந்து இது ஒரு அலர்ட் மாதிரி, இது வந்து டீமன்ஸ் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணணும், மனுஷங்களை யாரையும் அக்செப்ட் பண்ணாது, அதனால உங்களுக்கு கடிக்க வந்துருச்சு போல இருக்கு அப்படி. என்னம்மா சொல்கிறீ, என்னமோ இது மாதிரி சொல்கிற மாதிரி சொல்லிக்கிறீங்கப்பா, இந்த நேரத்துக்கு என்ன நேரம் கொண்டிருக்குமேப்பா அப்படின்னு சொல்லுவேன். சரி எதுவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட சொல்லிட்டு, சரி வாங்க இன்னொரு பிளானுக்கு போகுது, ஆளை விட்டு சாமி முதல்ல நீ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பதத்தில் இருக்க, நான் முதல்ல இங்கேருந்து கிளம்பி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கிளம்பி ஓடுறேன். ஏன் ஒரு நிமிஷம் நில்லுங்க, வாங்க இன்னொரு பிளானுக்கு போவோம், நீங்கள் எதுக்கு இப்படி பயந்து போயிடுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து கேட்கும்போது, அந்த பொண்ணு வந்து அந்த பிளான்ட் வந்து ஒன்றும் இல்லை கவலைப்படாத, அவர் சும்மா தான் பயந்து ஓடிட்டாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்க. அடுத்த சீன் என்ன ஆகுதுன்னா, அடுத்த இந்த பொண்ணு வந்து அந்த பிளானோட பேசிக்கிருக்கா, இப்படியே அந்த பொண்ணு இந்த பிளானோட பேசிக்கிறா, அந்த நேரத்தை கடந்து போகுது. அடுத்த சீனில் நம்ம ஹீரோ வந்து நம்மளுக்கு கிடைக்கிறேன். நம்ம ஹீரோவா நேரத்துக்கு சோழி முடிக்க பார்த்தாலே என்ன தைரியம் இருக்கும் அந்த பிளான்ட்டுக்கு, நம்மளை முழுங்க பார்த்துச்சு நேரத்துக்கு, நம்ம இந்த நேரத்துக்கு உயிரோட இருந்திருக்க மாட்டோமே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த போர் இதை புலம்பிக்கிட்டு பேசிட்டு வந்து இருக்க. அடுத்த சீனில் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஒரு பர்சன் வந்து நீங்கள் அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக அதட்ட, இவன் வேற நேரம் தெரியாமல் நம்மளை போட்டு வதைய வாங்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினச்சிருக்க. நம்ம ஹீரோ இப்படி நினச்சிக்கிட்டு அப்படியே மெயின் ஆளுக்கு வந்து நடந்து போய்க்கிருக்கா. மெயின் ஆளுக்கு இப்படியே நம்ம ஹீரோ அப்படி பேசிட்டு நடந்து போய்க்கிருக்க. நம்ம ஹீரோ இப்படி நடந்து போய்க்கிருந்தாலும் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, அதை என்ன இது பேசுனா நம்ம ஹீரோ எதுவும் நினச்சி அதாவது டாய்ட்லியானிங்கிறது ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அதை பேசி பேசியிருக்கா. அடுத்த சீனில் நம்ம கையில் ஒரு ஸ்வாடை கொடுத்துட்டாங்க, இன்னும் ஒன்று சண்டை போடன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சண்டை போடுறதுக்கு அட்டாக் பண்ண, நம்ம ஹீரோனால் அந்த ஸ்வாடோட தூக்க முடியும். என்ன வெயிட்டாக இருக்கிறா சாமி, இது இவ்வளோ பெரிய வெயிட்டாக வாடா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினச்சிருக்க. இவ தூக்கலையா நம்ம இதாக போயிருமே, மானங்கிட்டு போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ புக்கி தூக்கி பார்க்குற, அது முடியலை. ஐயோ சாமி முடியல சாமி அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அங்கேயே வருவேன், என்னப்பா ஒரு ஸ்வாடோட நான் தூக்க முடியாதா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ஒரு டீமன்ஸ், ஒரு சின்ன டீமன்ஸை நம்ம ஹீரோ வந்து பார்த்துக்கிருக்கேன். என்னடா இது இவங்க வந்து இப்படி பார்த்துக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவங்கள பார்த்துக்கிருக்க, டாய் என்னால் ஸ்வாட் தூக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசில் நினைச்சிருக்கேன். நான் இதை தூக்கி கட்டுறேன் அப்படின்னு சொல்லி இந்த டீமன்ஸை பார்த்துக்க, என்ன மாஸ்டர் சண்டை போட போறீங்களா அப்படின்னு சொல்லி கங்க்ராச்சுலேஷன் நல்லா சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிருக்கும். என்னடா இவங்க உசுப்பி ஏற்றுறாங்க நம்மளையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினச்சிருக்கும் போது அங்கே இருக்க எல்லாருமே, மாஸ்டர் நீங்கள் தான் கிராட் அப்படின்னு சொல்லி எல்லாரும் உசுப்பி சத்த பொறுமையாக இருங்கடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ காத்து இருக்க. நம்ம ஹீரோ நினச்சிருக்கா, சரி முதல்ல நம்ம இங்கே கிளம்பி போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ரெண்டு இன்னும் நீங்கள் சண்டை போடலையே, நீங்கள் சண்டை போடணும் ஆவலாக இருந்து முதல்ல நான் இங்கே போறேன்னு சொல்லிருக்கோம். அங்கிருந்து ஒரு நம்பர், என்னடா படிப்பேல நீ எங்கே நடந்து போற, சண்டை போட வரலையா அப்படின்னு போது யாராவன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்க்கும்போது தான் தெரியுது, இன்னொரு மேஜான ஒருத்தன் வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு சண்டை போடுறாக்காண்டி வர்றான். நம்ம ஹீரோட கால் தட்டி நம்ம ஹீரோ வந்து கீழே விழுக போறான். ஐயோ இந்த நேரத்துலயே நான் கீழே விழுகணும், எல்லாருக்கும் முன்னாடியே அப்படி விழுகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசு நினைச்சிட்டு, மானம் போச்சே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசு நினைச்சிட்டு ஒரு எப்படி விழுக போறாரு ஸ்டேபிளா நின்றான் நம்ம ஹீரோ. அந்த சீன்ல ஒருத்தன் வந்து அட்டாக் பண்ண வரமா நம்ம ஹீரோ, யாரா இவன் சாமி இவன் பின்னாடி அட்டாக் பண்ண வர்றா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனை பார்த்துக்கிட்டு பதத்தில் நிற்க. நம்ம ஹீரோ சும்மா தான் கை இப்படி அசைச்சிருப்பான். நம்ம ஹீரோ இப்படி அசைச்சதில்ல, அவனுக்கு டைரெக்டாக போய் மூக்கிலே அடி விழுந்த உடனே நம்ம ஹீரோக்கு அள்ளு தெரிஞ்சு போச்சு. என்னடா இவனுக்கு போய் மூக்கில் அடி விழுந்து போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துக்கோங்க. அவன் மூக்கில் இருந்து பிளட்டாக விழுகுது. பிளட்டாக விழுகும்போது நம்ம ஹீரோ இங்கே அள்ளு தெரிஞ்சு போச்சு. ஐயா சும்மா தாண்டா அடிச்சு அதுக்கு போய் இப்படியாடா விழுகுவே அப்படின்னு சொல்லிக்கும்போது அவன் பிளட்டில் நீங்கள் ரொம்ப பலசாலி தப்பா கேள்விப்பட்ட உண்மைதான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுதான் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிக்க. என்னடா சொல்கிற ஒன்றுமே எனக்கு புரியலையடா அப்படின்னு சொல்லி இந்த இது நம்ம ஹீரோ வந்து பார்த்துக்கிருக்க. சரி ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அடுத்த சீனில் என்ன நடக்குது, நம்ம ஹீரோக்கு முன்னாடி அவன் வந்து மண்டிட்டு இருக்கான். அதை மண்டிட்டு என் உயிரை விட்டுருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நம்ம ஹீரோ எதாவது கட்டுக்காமல் அவனோட ஸ்பைட் பண்ணியிருப்பான். அதாவது இது என்ன நடந்திருக்குமா, அவன் வந்து பிளட் வாம் எடுத்துருப்பான். அதாவது ஒரு அட்டாக்கே அவன் பிளட் வாம் எடுத்து இவன், அதாவது நான் கேள்விப்பட்ட எல்லாம் உண்மை தானா, அப்போனா டீமன் ஆர்ட்டுங்க ரொம்ப பலசாலியான ஆள் தானா அப்படின்னு சொல்லி இவன் வந்து நினச்சிக்கிருக்கான். அடுத்த சீனில் நம்ம ஹீரோ அவனோட ஸ்வாடை எடுத்து அவனை வந்து ஒரே அட்டாக் பண்ணுறான். அதாவது அவரோட கில்லிங் மூமெண்ட் வச்சு அட்டாக் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ இப்படி அட்டாக் பண்ணோன்னா அவன் வந்து தரையில் விழுந்து கிடக்க. நம்ம ஹீரோ வந்து கேஷுவலாக இங்கேருந்து எந்திரிச்சு போகிற மாதிரி எந்திரிச்சு போகிறான். இப்போ ஹீரோ கிட்ட எந்திரிச்சு நம்ம ஹீரோ ஒரு பார்வை தான் பார்க்குறான். இங்கே இருக்க எல்லா பசங்களும் பார்த்தோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு சரி நம்ம ஹீரோ இங்கேருந்து கிளம்பி போகிறான். நம்ம ஹீரோ இப்படி கிளம்பி போயிட்டு அடுத்த சீனில் என்ன நடக்குதுன்னா, இங்கே மற்ற டீமன்ஸ்லாம் இருக்குல்ல, மற்ற டீமன்ஸ்லாம் பார்த்துட்டு இது ரொம்ப என்னப்பா அசால்ட்டாக வந்து ஈஸியாக கொண்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லா டீமனும் வந்து பேசிக்கிட்டு நம்ம ஹீரோ இதெல்லாம் கண்டுக்காமல் முன்னேறி நடந்து போய்க்கிருக்கா. இப்படி முன்னேறி நடந்து போயிருக்கும்போது அங்கே என்ன நடக்குதுன்னா, அடுத்தபடியாக நம்ம ஹீரோ வந்து எப்படி இது கீழே விழுந்திருப்பானா, அதாவது இவன் தடுக்கி விட்டு நம்ம ஹீரோ கீழே விழுந்து இவனை அட்டாக் பண்ணியிருப்பாங்க. இதை நம்மளுக்கு இப்போ எடுத்துக்காட்டிருக்காங்க. இதை எடுத்துக்காட்டி அடுத்த சீனில் அங்கே இருக்க டீமன்ஸில் என்ன பண்ணுது, இவனை கட்டி கொண்டுட்டு திரும்பி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் போட்டாங்க. அடுத்த சீனில் நம்ம ஹீரோவோட சபான் எட்டு இப்போ திரும்பி காட்டுறா. திரும்பி காட்டிட்டு நம்ம மாஸ்டர் தான் ஜெயிச்சாரு, நம்ம
அமாவாசை ஜெயிச்சிட்டா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்கா. அடுத்த சீனு நம்ம ஹீரோட கையை வந்து வீங்கி என்னடா இப்படி வலிக்குது நம்ம கையை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கையை வந்து அசைச்சு பார்த்துருக்கு. சரி என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்கேருந்து நடந்து கிளம்பி போறாரு. இப்படி நம்ம ஹீரோ ஒரு பக்கம் கிளம்பி போக அடுத்து அங்கே இருக்க ஒரு ஜன்னல் நம்மளுக்கு கட்டிக்க ஜன்னல் கட்டிட்டு அடுத்த சீனில் நம்ம ஹீரோ வந்து தூக்கத்தில் இருக்கா. தூக்கத்தில் அரை தூக்கத்தில் இருந்துக்கிட்டு நம்ம ஹீரோக்கு முன்னாடி டீமன் கிங் இருந்துக்கிட்டு நீ ரொம்ப ஜெயிச்சிட்டப்பா, நீ அவனை ஈஸியாக கொண்டுட்டப்பா அப்படின்னு சொல்லி நம்ம டீமன் கிங்க அவனை வந்து வாழ்த்திருக்கா. அது ஒரு டீ கப்பையும் தங்க கல்லில் இருக்கிறத காட்டியிருக்காங்க. நம்ம டீமன் கிங் இப்படி கொண்டோடனே பாராட்டிக்கிட்டு போகிறதுக்கு நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோவா டீ என்னடா இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு இருக்கு. நம்ம ஹீரோ இப்படி இருந்துருக்கு அவன் அங்கிட்டா சரி அடுத்து ஒரு இதில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கும் போது அடுத்து ஒரு அறையை கட்டிருக்கா. மெயின் ஆள் மாதிரி இது ஒரு அறை தான். இந்த அறைக்குள்ள போய் பார்த்துக்கணும் நம்ம ஹீரோ தான் இவன் என்னதான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்கே ஒரு ஜீவன் வந்து என்னன்னா ரத்த வளத்தில் கிடக்குது. இந்த ஜீவனை பார்த்தா நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நீ திரும்பி வந்துட்டியா அப்படின்னு சொல்லி அந்த ஹீரோ வந்து நம்ம டேய் நான் உன்னை என்னடா பண்ணி நான் ஜெவனியன் தாண்டா வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட மூஞ்சி ரியாக்ஷன் இருக்கு. அடுத்த சீனில் அங்கேயே நம்ம ஹீரோ டீமனுக்கு வந்து அவனுக்கு முன்னாடி டேய் இவனை உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட இருக்கு. நம்ம ஹீரோ பார்த்துட்டு நீ என்ன சொன்னாலும் அவன் நான் விட மாட்டேன், அவன் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இங்கே நம்ம ஹீரோ டேய் என்னடா நடக்குது போல அதை சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பவிலியன் சேர்ந்தவன் ஆச்சே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துருக்கோம். அங்கேருந்து ஒரு லைட் எனர்ஜி எனக்கு காட்டுறாங்க. லைட் எனர்ஜி வந்து ஒரு சில ஜுவல்ஸ் வந்து நம்ம காட்டிக்கிறோம். ஜுவல்ஸ் வந்து நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோவா பெந்த முடிச்சுக்கிறேன். அங்கே அடுத்த இல்லையா நம்ம டீமுக்கு விட்டுட்டு சரி உனக்கு என்ன பண்ணலாம்னு ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட கேட்க நம்ம ஹீரோவா திடீர்னு அதாவது வேற ஆங்கிள் மூவ்மெண்ட் மாதிரி நம்ம ஹீரோ நீ அந்த நம்பர்னால நீ என்னைய கொல்லணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி இதாண்டா வந்துட்டு நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம டீமுக்கு சொல்லுவேன். நம்ம டீமுக்கு இப்படி சொன்னோம் நம்ம ஹீரோக்கு காண்டேறி நம்ம ஹீரோ முன்னாடி போய் அவன்ட்டு முன்னாடி போய் நினைக்கிட்டே நீ என்னை முன்ன பின்ன பார்த்ததில்ல ஆனால் நீ எனக்கு தேவையில்லாமல் பிரச்சனை எடுத்துகிட்டு வர அதனால உன்னை நான் சும்மா உயிரோட வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா இந்த ஒரு பக்கம் அட்டாக் பண்ணுறதுங்க. நீ என்ன சொன்னாலும் அதை மனுஷங்க இருக்கிற டீமனுக்குலாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது என்னது டீமனுக்குலாம் வேஸ்ட்டா என்னடா சொல்கிற நீ சொல்கிற பார்த்தா எனக்கு ஜோக்காக இருக்குது. முதல்ல நீ இந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறது நல்லது, இல்லைன்னா உன்னை நான் இங்குன்னே கொன்றுவேன் எப்படி வசதி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து இவன் மிரட்ட பார்த்தே நமக்கு அதை அங்கே எதிர்காலுக்கு அள்ளு தெரிஞ்சுட்டு சரி இவனை நீங்கள் பார்த்துக்கலாம்னு நான் நினைக்கிறேன், இதுக்கு மேலே நான் பார்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ டீமனுக்கு பார்த்து சொல்ல இவனுக்கா இதெல்லாம் கேட்டுட்டு அள்ளு தெரிச்சு போய் நின்றுருக்கான். இவனோட ஒவ்வொரு ப்ரெஷரும் எவ்வளோ அதிகமாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் மனுஷங்க உன்னை சும்மா விட மாட்டாடா அப்படின்னு சொல்லி திரும்பி அதே சொல்ல நீ என்ன வேணால் சொல்லிட்டு ஆனால் என்னைய பொறுத்த வரைக்கும் என் எதிரில் யார் வந்தாலும் அவளை நான் தம்சம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு அங்கேயிருந்து நடந்து போய்க்கிருக்கேன். நம்ம ஹீரோ இப்படி நடந்து வந்துட்டு டீமனுக்கு பார்த்துட்டு சரி அவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டீமனுக்கு கேட்டு அவனை என்ன பண்ணணும் உங்களுக்கே நல்லா தெரியும், அதை நீங்களே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொன்ன இதை கேட்டு டீமனுக்கா இதை தாண்டா வந்துட்டு நான் இது வரைக்கும் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம டீமனுக்கு இங்கே அங்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்படி 2 பேர் சொல்லியிருக்கேன். அடுத்த சீனில் என்ன நடக்குதுன்னா நம்ம ஹீரோ இங்கேருந்து சரி நான் இங்கேருந்து கிளம்புறதுக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன், சரி இந்த இதை நீ இந்த பொருளை நீ தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் வந்து அவன் நம்ம ஹீரோட என்னடா இவன் வித்தியாசம் பண்ணிக்கிறேன் டெய்லி அப்படின்னு சொல்லுவேன். நீ தான் அடுத்தது பதவியில் இருக்கணும் அடுத்த பதவிக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கா இவனை பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குது, அதே சமயம் ரொம்ப ஜோக்கராகவும் இருக்காங்க, இவனை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம டீமனுக்கு நம்ம ஹீரோ பார்த்துருக்கேன். நம்ம ஹீரோட இப்படி க்ளோஸ்அப்பில் பேசும்போது நம்ம ஹீரோக்கா திக்குன்னு திக்குது இவன் என்ன பண்ண தான் காத்திருக்கான் கடைசி வரைக்கும் என்னைய இவன் வர்றான் போகிறான் இப்படி பண்ணியிருக்கான்னு நம்ம ஹீரோ முடிச்சுக்கிட்டு பேந்த நின்றுக்க ஒரு கட்டத்தில் நல்லவனாகவும் இருக்கேன் ஒரு கட்டத்தில் கேட்டவனாகவும் இருக்கேன், இவன் என்னடா பண்ண காத்திருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்கிட்ட பார்த்துக்கிருக்க. அடுத்த சீனில் அங்கே என்ன நடக்குதுன்னா அங்கே ஒரு நம்பர் கிடைங்க யாரா பார்த்து நம்ம ஹீரோட சபானிருக்கேன். நம்ம ஹீரோட சபானி மாஸ்டர் என்ன தான் பண்ணிக்கிருக்காரு என்ன வராமல் இருக்காரு அப்படின்னு சொல்லி அவன் அங்கிட்ட ஒரு பக்கம் புலம்பிக்கிருக்கேன். அடுத்த சீன் நம்ம ஹீரோ தான் கிடைக்கா ஹீரோ வாங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அவன் எடுத்துக்கிருக்க நம்ம ஹீரோவா ஓ நீயா அப்படின்னு சொல்லிட்டு அது அங்கிட்டு கேரேஜில் வந்து மாஸ்டர் நீங்கள் ஏறுங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கேரேஜில் ஏற சொல்ல சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாஸ்டர் நம்ம ஹீரோ அதுக்கு ஏற்ற மாதிரி கேரேஜில் ஏற மாஸ்டர் ரொம்ப ஜீனியஸாக இருக்காரு, இந்த மாதிரி ஜீனியஸ் நம்ம வாழ்க்கையில் கிடைச்சது இல்லை, எப்படி ஒரு ஜீனியஸ் கிடைச்சா பெரிய வா நீ இங்கே தான் இருக்கியா டீமனா உன்னே தான்ப்பா நான் இங்கே ஃபுல்லாக தேடிஞ்சு ஒரு வழியாக நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது கமர்சிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வணக்கம் சொல்லிட்டு நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க உன்னே தான்ப்பா நான் ஒரு நாள் ஃபுல்லாக தேடிட்டு இருந்தேன், இந்த நெக்லஸ் வாங்கிட்டு வந்தப்பா இதை எப்படிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கும்போது என்ன இந்த நெக்லஸ் எடுத்து நம்மகிட்ட வந்து கட்டிக்கிருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோங்கிட்ட பார்த்துக்கிருக்கேன். அடுத்த சீன் இங்கே என்ன டைம் காஸ் அப்படின்னு சொல்லி ஒரு என்னமோ சொல்கிறாங்க. அது சொல்லிட்டு அடுத்த சீன் என்ன இருக்குன்னா நெக்லஸ் நல்லா இருக்கா அப்படின்னு இல்லை இது ஏதோ ஒரு சதி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துக்கும்போது தலைவன் கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது கூச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு கமெண்டர் இப்போ சொல்லியிருக்கும். அதாவது என்னப்பா மன்னிப்புலாம் கேட்குற ஆச்சரியம் இருக்குது இவன் அப்படி மாறிட்டானா அவனுக்கு அவ்வளோ இஷ்டம் தான் என்ன அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஆச்சரியத்தை பார்த்துக்கிருக்கு. அடுத்த சீனில் நம்ம ஹீரோவா என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துக்கிருக்கோம். அடுத்த சீனில் நம்ம ஹீரோவா இதெல்லாம் நமக்கு வேலைக்காது சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புவா. அடுத்த சீனில் ஒரு கூட்டமாக ஒரு எல்லாரும் காட்டிக்கிட்டு டீமன்ஸ்
எல்லாத்தையும் நான் சொன்னதெல்லாம் நான் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லியிருக்கு. அடுத்த சீனில் அங்கேயே எனக்கு ஒரு நபர் வந்துருக்கா. ஒரு நபர் வந்துட்டு ஹே என் பேர் கேஸ்டியா அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆக நம்ம ஹீரோ இவன் என்னடா இப்படி ஒரு சொல்லிக்கிருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து இல்லை உன்னை பார்த்து எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் உன்னை நான் மீட் பண்ணிட்டேன் எப்படியோ அன்றைக்கி ஒரு வழியா அப்படின்னு சொல்லி இவன் சொல்லியிருக்கேன். நம்ம ஹீரோ இது கேட்டுட்டு இங்கே இருக்க டீமன்ஸ் என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி டீமன்ஸ் பார்த்துக்கிருக்க. இங்கிட்டு சாட்வா நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க அப்படின்னு. இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை, நீ ரொம்ப நாளாக ஆச்சா இந்த நபர் இந்த இது கூடியஸில் உன்னை பார்க்கும்போது ஒரு மாதிரியா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிக்கிருக்கு. நம்ம ஹீரோ எல்லாம் கேட்டுட்டு இங்கே என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்ப முடிச்சுக்கிருக்கு. அடுத்த சீன் ஐவனுக்கா சரி இங்கேருந்து நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு போல இருக்கு, நீ நல்லபடியாக இரு, நல்லா பார்த்து பத்திரமா இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் சொல்லிட்டு இங்கேருந்து சொல்லிட்டு கிளம்பி போகிறான். இப்படி ஈவன் கிளம்பி போகிற பார்த்துட்டு நம்ம ஹீரோ நினைச்சேன் என்னதான் இருந்தாலும் அவர் நல்ல மனுஷன் தான்ப்பா அப்படின்னு சொல்லி இருக்கும். அடுத்த சீன் நம்ம ஹீரோ இங்கே என்ன நினைச்சது தெரியல. நம்ம ஹீரோ ஒரு மாதிரியை முடிச்சு சரி சண்டையை ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு இடையில, சரி நம்ம சண்டையில் போய் கலந்துக்குமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க சண்டைக்கு போகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கெத்த கிளம்பி போவான்னு பார்த்தா ஒரு பக்கமாக போய் ஊட்டி நிற்கிறேன். என்னடா இப்படி மாத்துக்கட்டில் அடிச்சுக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துக்கிருக்கு. இங்கே தரமாக ஃபைட் சீன் போய்க்கிருக்கு. எல்லா டீமன் வந்து ஒரே இடத்துல வந்து அசாமல் ஆகி நிற்கிது. எல்லா டீமனும் இப்போ அசாமல் ஆகி அக்கிட்டு அடுத்த பர்சன் வந்து எல்லா டீமனும் படைக்கலாம் கூட்டிகிட்டு வந்துருக்கு. மாஸ்டர் அவனை எல்லாம் கொல்ல முடியலை அப்படின்னு சொல்லி இருக்கும்போது என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவன் காணில் ஏறிட்டு சரி நான் போய் இவன் பார்த்துக்கிட்டு சொல்லிட்டு அவன் சரி வில்லத் போனஸ்லாம் ஒரு இதாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அடுத்த சீன்லேருந்து அங்கே ஒரு சன்லைட் மாதிரி ஒரு இது அட்டாக் வந்து பண்ணேன். இந்த சன்லைட்டை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஆச்சு என்னடா இப்போ ஒரு சன்லைட் அடிக்குது, இந்த சன்லைட் போகிற நம்மளால் தாங்க கூட முடியலையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லியிருக்கேன். அடுத்த சீனில் அங்கே நம்ம ஹீரோட தலையோரத்தம் பிடிச்சிக்கிட்டு ஒன்றையால இவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு டீமன் வந்து அவன்கிட்ட அட்டாக் பண்ண ஒரு ஐயோ ஜோலி முடிஞ்சிச்சு, என் ஜோலி இதோட முடிஞ்சு போச்சு, என் ஆயுஸ் இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வந்து இருக்கும்போது நம்ம ஹீரோவா இதுலேருந்து எப்படி அட்டாச் ஆகுறது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு பயத்தில் அந்த இடத்துல நட்டிங்கி நின்றுக்கிட்டு என்னடா ஒவ்வொருத்தரும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இப்படி ஒரு சண்டையில் வந்து என்னையை கோத்து விட்டாங்களே ஒரு கமரா வச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த இதில் இருந்துக்கிருக்க. அடுத்த சீன் நம்மளுக்கு என்ன கட்டுறான்னா அந்த பேட்டில் கிரவுண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இன்னொரு டீமன் வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவா இது டீமன் வந்து அட்டாக் பண்ணுறா பார்த்தோம் இது என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு அல்லு பயத்தில் நின்றுக்கிருக்க. இப்படி நம்ம திறந்து போனால் நம்மளுக்கு சதம் அமையாது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோமா அந்த டீமனா உன்னை நான் விடவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அந்த டீம் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கு விடாமல் கண்டினியூவா. இப்படி கண்டினியூ அட்டாக் பண்ணியிருந்தா நம்ம ஹீரோ அந்த இடத்துல டாஜ் ஆகி தான் போய்க்கிறான். இன்ன வரைக்கும் நம்ம ஹீரோ வந்து அடுத்த அட்டாக் மூவ்மெண்ட் பண்ண முடியாமல் நின்றுருக்கு. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு பக்கம் தினம் நின்றுருக்கு. அப்போ தான் நம்ம ஹீரோ ஒரு ஐடியா வருது. நம்ம ஹீரோ நம்ம ஒரு சின்ன ஸ்பாட் எடுத்து அட்டாக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லுமா அங்கேருந்து ஒரு லேசர் அட்டாக் மாதிரி ஒரு அட்டாக் வர இதுலேருந்து நம்ம ஹீரோ வந்து அங்கேருந்து டாச் பண்ணி போக நம்ம ஹீரோ அவரோட ஸ்குவாடான எடுத்துக்கிட்டு சரி நம்மளோட கில்லிங் மூவ்மெண்ட் யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனோட கில்லிங் மூவ்மெண்ட்டை உபயோகப்படுத்த அங்கேருந்து அந்த டீமனா நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணணும்னு ஒரு நோக்கத்தில் விருட்டுன்னு வந்து அட்டாக் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ அதோட ஸ்பீட் மூவ் ஆகி அந்த டீமனுக்கு முன்னாடி எதுக்கால போக நம்ம ஹீரோ இப்படி எதுக்கால வந்தோன்னா அந்த டீமனுக்காக அதிசயம் என்னடா இவன் இப்படி எதுக்கால வந்துட்டானே அவ்வளோ ஸ்பீடாக அப்படின்னு சொல்லி இருக்கும்போது என்ன நடந்தாலும் பரவாயில்ல இன்னைக்கு நான் அவனை கொல்லாம வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த டீம் வந்து சொல்லியிருக்கேன். அடுத்த சீன் நம்ம ஹீரோவா நம்ம ஹீரோ என்ன நடந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கோன்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவனுக்கு நேரம் அதாவது அந்த டீமனுக்கு நேரம் கழுத்துக்கு நேரம் நம்ம ஹீரோ நேருக்கு நேர் போக நமக்கு டீமன் இதை பார்த்துட்டு என்னடா இப்படி நேருக்கு நேரம் வரன்னு சொல்லிட்டு நேராக கழுத்துலேயே போய் ஒரு சுருக்கு நம்ம ஹீரோ அந்த கத்தி எடுத்துக்கிட்டு இப்படி சுருகணும் அந்த டீமனுக்கு எப்படி ஒரு சாதாரண மனுஷன் எப்படி என்னை அட்டாக் பண்ண முடியும் இது சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த டீம் மனசில் நினச்சிட்டு இருக்கும்போது அடுத்த சீனில் நம்ம ஹீரோ அங்கேருந்து டேச் ஆகி திரும்பி நம்ம ஹீரோ இன்னொரு அட்டாக் பண்ணுறாங்க திரும்பி பேக் அடிக்க நம்ம ஹீரோ இதில் நடந்துட்டு இருக்கேன் இது இன்னொரு அட்டாக்கோட இதை சாடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ முடி எடுத்துட்டு இன்னொரு அட்டாக் பண்ணும்போது அங்கே பேட்டில் வர அது கண்ணு அப்படின்னா நான் சேதம் மறைஞ்சிட்டு இருக்கேன் இந்த டீமனா உன்னை உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அடுத்த சீனில் இன்னொரு ஒரு குத்து இப்படி மாற்றி நம்ம ஹீரோ குத்தி இருக்கும்போது அங்கே இருக்க மற்ற டீம்ஸ் அல்ல பயந்து போய் நின்று இருக்கு. அடுத்த சீனில் நம்ம ஹீரோ கையில் ஒரு குத்து இப்படி கையில் ஒரு குத்து குத்துனோன்னு அங்கே இருக்கு நம்ம ஹீரோக்கா ஒரு வழியா நம்மளோட வேலை முடிஞ்சு இதுக்கு மேலே இது டெஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கேருந்து திடீர்னு ஒரு பிளாஸ்டானது ஏற்படுது. இந்த பிளாஸ்ட்டை பார்த்தோன்னா மக்களுக்குலாம் அந்த சேருக்கு அங்கே இருக்காங்களா என்ன மாதிரி பிளாஸ்ட்டாக இருக்கும் இது என்ன இப்படி ஒரு பிளாஸ்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற டீம்ஸ்லாம் அல்ல பயந்து இருக்கும். நம்ம அதில் ஒரு பொண்ணு வந்து இது என்ன மாதிரி இவ்வளோ பவரா இதை பார்க்க முடியல அப்படின்னு பொண்ணு அந்த ஸ்மோக்கில் நம்ம ஹீரோ இருக்கான். நம்ம ஹீரோ ஸ்மோக்கில் இருந்தாலும் நம்ம ஹீரோ அது எத்தார் பண்ண பார்த்தா நம்ம ஹீரோ மூக்கை பிடிச்சி நின்று இருக்கு என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துக்குவோம். அங்கே அடுத்த பேட்களோட அங்கே அந்த டீமனா ஒரே இது செத்து மனுச்சு கிடக்க இதை பார்த்த மக்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது இது எப்படி சாத்தியம் பண்ண இந்த டீம் அதுக்குள்ளே எம்மா செத்து போச்சு நான் என்ன அவ்வளோ ஸ்பீடாக அட்டாக் பண்ண தொலைஞ்சி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு பக்கம் பார்த்துக்கிருக்க. அங்கேருந்து டீம்ஸ்லாம் என்ன பேசுனா எப்படி சாத்தியம் நம்மளா இதை கொண்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துருக்கு இவ்வளோ பெரிய டீமன் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது மக்கள்லாம் எப்படா அத்தாவது பெரிய டீமன் இப்படி அசால்ட்டாக கொண்டோம் அப்படின்னு சொல்லி மக்கள் டீமன்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோவா என்ன அதே இது ஏறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துக்கும் போது அடுத்தது அங்கே இருக்குது மற்ற டீமன்ஸ்லாம் பார்த்து டீமனுக்குங்கா பரவாயில்லையே ஒரு ஏறேங்க டீமன் இந்த அளவுக்கு நீ ஹாரா கொள்றியே உனக்கு நான் அவார்டு தரேன் அப்படின்னு என்னது ஏறாங்க டீமன் இப்போ வந்து சொல்லிக்கிறியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துருக்கு. அடுத்த ஒரு நபர் கட்டுறா அதான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான் இவர் வந்து ரத்த வளத்தில் இருக்கிறது உயிர் துடிச்சு நிற்கிது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவன் பக்கத்தில் போக ஒன்றும் இல்லை கவலைப்படாத அப்படின்னு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு வழியாக நீ இந்த பேட்டில் வந்து ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து அவன் ஹீரோவை சொல்லிக்கிருக்கேன் என் பேட்டில் ஜெயிச்சான் நீ இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துக்கும்போது என் உயிர் இதோட போனால் எனக்கு சந்தோஷம் அதாவது
நீ ஒன்றே நான் ஜெயிக்க வச்சுட்டு போகிறது எனக்கு ஒரு மன நிம்மதி அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து ஒரு பிளாஸ்டானது ஏற்படுது. அதாவது ஒருத்தர் உயிர் கொடுத்து அந்த பேட்டில் வின் பண்ணுறது சக்தி இது. அந்த சக்தியானது இப்போ வெளிப்படுது. இந்த மாதிரி வெடி போகும்போது மற்ற டீமன்ஸ் அதை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டுக்கணும். நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஸ்டன்னாக எண்ணிக்கிட்டே இருக்கான். ஏன் இப்படி நடக்கணும்? நான் ஒரு பேட்டில் ஜெயிக்கணும், ஒருத்தர் உயிர் போகணுமா, அந்த இடத்துல சேக்ரிஃபைஸ் ஆகணுமா அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அந்த டீமனா என்ன மாதிரி இந்த வெடிச்சது என்னால் தாக்கு பிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி டீமன் கிங் ஆனதை பார்த்துக்கிறதுக்கு இப்போ ஒரு பக்கம் டீமன் கிங் இப்படி சொல்லி அடுத்த சீனில் அங்கே இருக்க ஒரு நம்பர்லாம் இங்கே என்ன மாதிரி பிளாஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துருக்கு. அங்கே ஒரு நபரை கட்டுறாரு, நீ இந்த பேட்டில் ஜெயிச்சிட்ட, திரும்பி இன்னொரு பேட்டில் சந்திப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இங்கே நம்ம ஹீரோக்கா இங்கே என்ன நடந்துச்சுன்னு ஒன்றும் புரியல. எந்திரா அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்டை கொடுப்போம். அடுத்த சீனை நம்ம ஹீரோக்கு வந்து பிளட் வாமிட், அதாவது வாயிலேருந்து பிளட் வாமிட்டா அதான் மக்கள்கிட்ட அதாவது டீமன்ஸ் காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துருக்கு. என்னாச்சு மாஸ்டர் என்னாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துருக்கோம். நம்ம ஹீரோ எல்லாம் கண்டுக்காம எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேஷுவலாக அப்படி சொல்லியிருக்கேன். அடுத்த சீனை நம்ம ஹீரோ வந்து பிளட்ல ஆகிறது நம்ம வந்து அதாவது நம்ம ஹீரோ வந்து பிளாட்டில் பண்ணானா அடுத்த சீன் நம்ம ஹீரோக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். இதெல்லாம் கண்டுக்காமல் நம்ம ஹீரோ வந்து எனக்கு நல்லா தான் இருக்கும் உடம்பு, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லா டீமன்ஸ் சொல்ல இப்படி ஒரு பக்கம் சொல்லி அடுத்த சீனில் டீமன் கிங்காக தான் நம்மளுக்கு கிடைக்கா. டீமன் கிங்கா சரி அடுத்த ஒரு பேட்டில் சந்திப்போமா அப்படின்னு சொல்லிக்கும்போது என்னடா சொல்கிற அடுத்த ஒரு பேட்டில் எதுக்கிட்ட இப்போ திடீர்னு பேட்டில் வைக்கிற அப்படின்னு சொல்லும்போது டீமனுக்கு நீ இந்த பேட்டில் ஜெயிப்பீங்க எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது என்ன நான் ஜெயிப்பேனா, நான் ஒரு சேர்த்துல இறந்து போயிருந்தா என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மனுஷன் யோசிச்சிருக்கு. நீ எதுக்குடா தேவையில்லாமல் இப்படி இல்லாமல் ஒரு பிரச்சனை பண்ணுற அப்படின்னு சொல்லிக்கும்போது அங்கே இருக்க எல்லா டீமன்ஸும் வந்து பார்த்துருக்கு. எப்படி சார் நீங்கள் ஒரு மனுஷனால எப்படி இவ்வளோ பெரிய டீமன் வந்து கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துக்கிருக்கு. அடுத்த சீனில் அதாவது ஒரு பேட்டில் வந்து 2 பேர் இறந்து போயிருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து என்ன 2 பேர் இறந்துருக்காங்க, இது எப்படி என்ன தான் நடக்குது, என்ன இருந்தாலும் மெரினாவே நான் இப்போ ஒரு பலசாலியானாலும் ஒத்துக்குருவா. அடுத்த சீனில் நம்ம சபாடி என்னட்டா மாஸ்டர் வந்துட்டீங்களா சரி நம்ம மாஸ்டர் வரவேற்றுருக்கேன். அங்கே இருக்க ஒரு டீமன் கமாண்டர் ஏன் வந்து அவ்வளோ வரவேற்க நம்ம ஹீரோவை பேட்டில் வெட்டுப்பட்டிருக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லிக்கிருக்கு. அடுத்த சீனில் நம்ம ஹீரோக்கு முன்னாடி அவரை பார்க்க நம்ம டீம் கமாண்டரையே அவன் நம்ம ஹீரோ பார்க்க 2 கை கொடுத்துருக்கா. 2 கை நீ பேட்டில் ஜெயிச்சிருந்தீங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் பேட்டில் ஜெயிச்சு இப்போ பலசாலி நீ ஒத்துக்கிறீங்களா, இல்லை ஒரு விஷயம் ஒன்றை சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம கமாண்டரையே ஒன்று சொல்ல என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது நீ தனியாக அவன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னும் இது மட்டும் இல்லை பேட்டில் இதோட பெரிய பேட்டில் ஒன்று நீ சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு ஸ்டன் ஆகி போச்சு. என்னது பெரிய பேட்டில் இதோடயா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துக்கும் போது அடுத்த சீனில் யாரை கட்டுறானா ஒரு வாரியரை தான் கட்டியிருக்கா. இந்த வாரியரை அதாவது இது ஒரு கொடி, ஒரு நாட்டுக்கொடி. இந்த நாட்டுக்கொடியை பார்த்தோன்னா என்னது இவ்வளோ பெரிய இது இந்த பேட்டில் வந்து நான் இது பண்ணணுமா, என்ன ஆச்சரியமாக இருக்கு, இவன் என்ன டீமனுக்கு இங்கே என்ன இப்படி டெஸ்ட் கொடுக்குறேன் எனக்கு அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இதோட இந்த எபிசோட நான் அடுத்த ஒரு நெக்ஸ்ட் எபிசோட் சந்திப்பேன். அது வரைக்கும் பை கைஸ்.